வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சண்டே சீரீஸ். இந்த ஒரு சீரீஸில் ஒவ்வொரு சண்டேயும் ஒரு பாசிவ் இன்கம் மேக் பண்ணுற டெக்னிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பாசிவ் இன்கம் மேக் பண்ணுறதுக்கான 5th டெக்னிக்கை பார்க்க போகிறோம். சரி வாங்க அந்த டெக்னிக் என்னங்கிறத பார்ப்போம். வெல்கம் டு இன்ஃபினிட் சக்ஸஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சண்டே சீரீஸ் பாசிவ் இன்கம் டெக்னிக் நம்பர் 5. இந்த சீரீஸை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம இதில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பாசிவ் இன்கமையும் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில்லோட பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம், இல்லை இந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்கில்க்கும் உங்களுக்கு சில பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. சரி, அது என்ன பேசிக் நாலேஜ் இந்த ஸ்கில்க்கு தேவை அப்படின்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இருக்க பிஸ்னஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, கம்பெனிஸ் எப்படி இருக்குது, பெரிய லெவல் கம்பெனிஸ் என்ன, சின்ன லெவல் கம்பெனிஸ் என்ன, என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸாக அந்த கம்பெனிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்க விப்ரோ ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், டாட்டா ஆகட்டும், இந்த மாதிரி இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸ் பற்றி ஒரு பேசிக் அமௌண்ட் ஆஃப் அவேர்னஸ் நாலேஜ் ஆகுது உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த ஒரு பர்டிகுலர் பாசிவ் இன்கம்மை உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, இந்த பாசிவ் இன்கமோட கான்செப்ட் என்ன? ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லாருமே ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ரொம்ப பயப்படுறாங்க. அது ஒரு கேம்பிளிங், ஒரு சூதாட்டம். அதில் பணம் போட்டோம்னா முழுசாக. ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அது கால்குலேட்டிவ் ரிஸ்க் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த கம்பெனியோட ஷேரையும் நீங்கள் வாங்குங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 விஷயங்களை முக்கியமாக பார்க்கணும்: ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனியை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன். அந்த கம்பெனியோட ஓனர் யார், எப்படி அந்த கம்பெனி வளர்ந்துருக்கு, இப்போ அந்த கம்பெனி எவ்வளோ லாபம் சம்பாரிச்சிட்ருக்கு, அது எப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு, அதோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, இதை பற்றியெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நீங்கள் ஜஸ்ட் நெட்டில் போய் அந்த கம்பெனி நேம் போட்டு கூகுள் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றின என்டையர் இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பொறுமையாக படிக்கணும். அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இதுதான். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட ஷேரோட க்ரோத் எப்படி இருக்குது, அந்த ஷேர் எப்படி கிராஜுவலாக டெவலப் ஆகிட்டே இருக்கா, இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கா, அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. இன் ஃபியூச்சரில் நானும் வீடியோஸ் இதில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஷேர் பண்ணுறப்ப இதோட லிங்க்கை நான் இதில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் ஷேர் மார்க்கெட் அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட டீடைல்ஸ் பற்றி நிறையவே தெரிஞ்சுக்க முடியும். இந்த 2 அனாலிசிஸ் முடிச்சிட்டிங்களா, அதுக்கு அடுத்து யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஷேர் ஃபார் த பர்டிகுலர் கம்பெனி. நீங்கள் எந்த கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஷேரை வாங்குங்க. அதிக அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், குறைஞ்ச அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கையில் ஒரு 10,000 ரூபா இருக்குது. சரி, 10,000 ரூபா வேண்டாம், அது ஹை அமௌண்ட்டாக நம்மளுக்கு தெரியலாம். ஒரு 1000 ரூபா இருக்குது. அந்த 1000 ரூபாயை நீங்கள் பேங்க் டெபாசிட்டில் போடுறீங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து வர ஒரு ஸ்கீம் சிஸ்டம் இல்லையா? ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயே போடுறீங்க. ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 to 7.5%. ஈவன் நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 8லேருந்து 8.2% முடியலும் உங்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக போதுமானதாக இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப எக்கனாமிக்கில் விலைவாசிகள் ஏறிட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் சேவிங்ஸை ஜஸ்ட் ஷேர் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் பாருங்கள். நீங்கள் விப்ரோ கம்பெனியோடதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பீரியடில் ஒரு 100 ரூபா 130 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த ஷேரை நீங்கள் அந்த சமயம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வித்தின் 3 இயர்ஸில் அந்த 100 ரூபா 110 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின ஒரு பர்டிகுலர் ஷேர் இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் போயிட்டுருக்கு. யார் ஒருத்தருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. யார் ஆரம்ப காலங்கள்லேயே அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் இதை பண்ணியிருக்க முடியும். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார், ஃபேமிலியில் சொன்னாங்க, இல்லை தெரிஞ்ச யாரோ ஒரு ஏஜென்ட் சொன்னாருங்கிறதுக்காக எதையும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எந்த கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோ அந்த கம்பெனியோட ஷேரை பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், அது கூட ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த விதமான செலவுகளும் கிடையாது. அது மேக்ஸிமம் எல்லாருமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. உங்கள் பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா யூ கேன் ஓப்பன் அண்ட் டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட ஷேர் வாங்குங்க.
100-200 ஷேர் வாங்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 கூட நீங்கள் வாங்கலாம். அது 100% உங்களோட இஷ்டம். யாருமே வந்து நீங்கள் இவ்வளோ தான் மினிமம் காசுக்கு வாங்கியிருக்கணும், இவ்வளோ தான் மினிமம் ஷேர் வாங்கியிருக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஷேர் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஷேர் வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை லாங் டேர்ம் வச்சுருக்க பாருங்கள். ஷார்ட் டேர்ம் இந்த ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே சகஜம். முடிஞ்ச அளவுக்கு அதை லாங் டேர்ம் டெபாசிட்டாக திங்க் பண்ணுங்கள். ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் எப்படி 1 இயர் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் எடுக்க முடியாது, 1 இயர் மட்டும் வெயிட் பண்ணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் டெபாசிட்டாக ஃபீல் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை திரும்பி கொண்டு வந்து கொடுக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இப்போ சொன்ன விப்ரோவோட கேஸே எடுத்து பாருங்கள். எத்தனை % இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத நம்மளால் கால்குலேட்டே பண்ண முடியாது. ஈவன் இட்ஸ் அண்ட் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போது இது நம்மளுக்கான பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட். ஐ ஹோப் இந்த பாசிவ் இன்கம் டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஃபர்தராக நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இல்லை என்னோட டீம் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அடுத்த சண்டே இன்னொரு பாசிவ் இன்கம் டெக்னிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.